உலகத்துல கலர்ஃபுல்லு லைட்ஸை போட்டுட்டு புகையை போட்டு பயங்கரமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிச்சு டான்ஸ் ஆடுவாங்க, எகிருவாங்க. வேற ஒரு பேரு கூட சொல்லுவாங்க, பேரு பப்பு, அதுக்கு பேரு கிளப். டான்ஸ் ஆடக்கூடிய இடங்கள் உண்டு இல்லையா, பாவங்களை வெளிப்படுத்தக்கூடிய இடங்கள் உண்டு. அங்க அவர்களுக்கு எதை வைத்து அவர்கள் டான்ஸ் ஆடுறாங்க? ஒரு பப்ல பரிசுத்தாவில நிறைந்து டான்ஸ் ஆடுறாங்களா? இல்லையே. ஏன் டான்ஸ் ஆடுறாங்க? என்ஜாய் பண்றாங்களே. ஏன் என்ஜாய் பண்றாங்க? அவங்களுடைய பாவ உணர்வுகளை தூண்டி விட்டு அவங்க செய்யறாங்க. They feel that entertainment that is not from Holy Spirit. It is out of their sinful nature. அதை அவங்க செய்ய தொடங்குறாங்க. அதையே சர்ச்சுக்குள்ள செய்கிறதுனாலே பரிசுத்தாவின் சொன்னால் நியாயமா? அதை தான் இவர்களும் செய்யறாங்க. அவங்க வேற பாடலை பாடுறாங்க, இவங்க கிறிஸ்துவின் பேரை வைத்திருக்கிற பாடல்களை பாடுறாங்க. நியாயமா? யோசிச்சு பாருங்களேன். சர்ச்சா இல்ல, சர்ச்சு உலகமா மாறிட்டு இருக்கு. நம்ம இங்க இருக்கிறத விட நம்ம வெளியில உண்மையில இருக்கக்கூடிய உலகத்திலே இருந்து விடலாம். ஒரு சபை என்கிறது கிறிஸ்துவின் சாயலிலே நம்மை மாற்றுகிறதா இருக்கணும்.